முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் இங்கே முகாமிட்டிருந்தார். மதுரையை சுற்றி வந்தார். ஆனால் அவரை சுற்றி பார்க்குறதுக்கு யாரும் வரல. அவங்களும் எவ்வளவோ ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆனால் யாரும் அவரை வந்து பார்க்கல. கேட்டால் ரோடு ஷோன்னு சொல்லி ஒரு ஃபேஷன் ஷோவை அவங்க நடத்துனாங்க. இதில் என்னென்னா, நேற்று அவர் பொதுக்குழுவில் பேசுகிற போது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு உரிய அந்தஸ்தோடு அவர் பேசலை. ஒரு நாளாந்தர ஒரு பேச்சாளர் போல் அவர் வந்து பேசினார். அவர் தூங்குகிற போதும் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் நினைக்கிறாரு. அவர் தூங்கி எழுந்துகிற போதும் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரை தான் நினைக்கிறாரு. சாப்பிடும் போதும் அவர் தான் நினைக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிற தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவர்களை பற்றி அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை கடுமையாக கண்டனத்துக்குரியது. மாண்பு முதலமைச்சர் அவர்களை இங்கே ஒரு சாமானிய தொண்டர்களாக எங்கள் சார்பிலே வன்மையாக எச்சரிக்கிறோம். இதுபோன்ற நாளாந்தர பேச்சு எங்களுக்கும் பேச தெரியும். ஆகவே நீங்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி நீங்கள் உங்களுடைய மதிப்பீடு இன்றைக்கு யாரும் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைக்கு நீங்கள் பேசுவது உளறுவது ஒன்று நல்லா தெரியுது. ஸ்டாலின் அவர்கள் விரக்தியில் இருக்கார், பயத்தில் இருக்கார், நடுக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம ஆட்சி இன்னும் 6 மாதம் ஆயுள் காலம் முடிஞ்சு போயிருமே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கிறார். மட்டும் அவருடைய பேச்சில் தெள்ளத் தெளிவாக அந்த நடுக்கம் தெரியுது.